திரு ரமேஷ் சௌத்ரிராமன், ஒரு வருஷத்திற்கு முன்னதாகவே கூட்டணியை உறுதி செய்தது அதிமுக பாஜக. ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றது சமாளிப்பா? இல்ல, இது சமாளிப்பு கிடையாது, இது ஸ்ட்ராட்டஜி. ஏன்னாக்க இப்போ எத்தனை பேருக்கு திமுக தரப்புல இருந்து அதன் கூட்டணி தரப்புல இருந்து எத்தனை பேருக்கு எத்தனை சீட்டு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னா அடுத்து ப்ராபபிலிட்டி என்ன, யாருக்கு என்ன சீட்டை கொடுக்க முடியும், இப்போ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய அடுத்த கட்ட வியூகங்கள் இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. சோ நீங்க அதை பேஸ் பண்ணி உங்க கூட்டணி கட்சிகளுக்கு எதை ஒதுக்கலாம், யாருக்கு என்ன ஸ்ட்ரென்த், யாருக்கு எது வீக்னஸ். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், தேமுதிக அந்த பக்கம் போயிருக்காங்கன்னா அவங்க ஹையஸ்ட் பாசிபிலிட்டி எந்தெந்த சீட் எல்லாம் கேட்க முடியும். அந்த சீட்டை கேட்கறாங்க அப்படின்னாக்கா ஒரு 10 தொகுதியில இந்த 8 தொகுதிகளை ஏதானும் ஒரு 8 தொகுதி கேட்கலாம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னாக்கா சரி, அந்த 8 தொகுதியில நேரடியாக இது அதிமுக போட்டியிட போகிறதா இல்லைன்னா கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கறது தான் சரியா இருக்குமா? ஏன்னா தேர்தல் கணக்கு அப்படின்னு வந்துட்டா வெற்றி அப்படிங்கறத உறுதி செய்யணும். சும்மா போய் நம்ம போட்டியிட்டோம் அப்படிங்கறது இல்லை, இவ்வளவு வாக்குகள் வாங்கினோம், என்ன இருந்தாலும் தோல்வினா தோல்விதான், வெற்றினா வெற்றிதான். சோ அப்படிங்கும் போது இந்த நம்பர் இருக்கு, ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம்னாக்கா அதுக்கு இந்த நம்பர் தேவை. அப்படிங்கும் பொழுது முதல் போக்கஸ் இந்த மாதிரியாக நீங்க இதை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் இத்தனை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கே ஒரு உதாரணத்துக்கு திரும்பவும் இந்த தேமுதிக இந்த பக்கம் வந்திருந்தால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதிகள் அப்படின்னு இருந்திருந்ததுன்னா, அப்படி இல்லாமல் இந்த நம்பர் ஆஃப் இந்த கான்ஸ்டிடியூவன்சியை எப்படி ரீஅலைன் பண்றதுங்கிறதும் ஒரு விதமான ஒரு நம்பர். சோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நீங்கள் ஒரு இறுதி முறிவை எட்ட முடியும். இன்னொரு இப்ப சொன்ன மாதிரி கிருஷ்ணசாமி அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருந்துச்சு, அது இப்ப நிறைவேறல, இனிமேல் தொகுதி பங்கீட்டை தொடங்க வேண்டியதுதான் பாக்கின்றீங்களா? இல்ல, நிச்சயமா அவ்வளவுதான். அவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் வெளியில போகுமா உள்ள இருக்குமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியும் வந்தது, அதுவும் முடிவுக்கு வந்திருக்கு. அப்போ நீங்க அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னாக்கா சரி, காங்கிரஸும் உள்ள வருது, இத்தனை சீட்டு, இப்ப நான் சொன்ன மாதிரிதான். இப்போ அது ஒரு இறுதி வடிவம், அதுக்காக காங்கிரஸ் இங்க வரும்னு காத்திருக்கலாம். அவங்க அது நடக்க போறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது தாவேகாவுடன் போனால் அதோடைய நடவடிக்கைகளை எப்படி எடுக்கணும், அதுக்கு ஸ்ட்ராட்டஜி கவுண்டர் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என்னங்கிறது ஒண்ணு. இல்ல திமுகவுடன் கூட்டணியிலேயே கண்டினியூ பண்ண போறாங்கன்னா அப்போ ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது. சோ இதை எல்லாம் பரிசீலித்து இதோட இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதுல எப்படி நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா நம்ம எந்த மாதிரியான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ள வேண்டும், இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வச்சுதான் இவங்க அடுத்த நடவடிக்கையை எடுத்துட்டு போறாங்க. அவங்களும் கூடிய சீக்கிரத்துல ஒரே வாரத்துக்குள்ள எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள நிச்சயமா இந்த இதையெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி அவங்க டிசைட் பண்ணிடுவாங்கிறது தான் பாயிண்ட். திரு ரமேஷ் சௌத்ரிராமன், பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துல அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியோட வருகைக்கு பிறகு புதிய கட்சிகள் வருவதற்கான எந்த அறிகுறியும் இப்போது வரைக்கும் தென்படல. மாறாக திமுக கூட்டணியில புதிய சிறு கட்சிகள் இணைந்திருக்காங்க, தேமுதிக இணைந்திருக்காங்க. இன்னும் எந்த கட்சிகள் வரும் என்று அதிமுக பாஜக கூட்டணி காத்திருக்கு? காத்திருக்காங்கன்னு நம்ம என்ன சொல்றது, அதுதான் திரும்பவும் சொல்றது. இப்போ இறுதி செய்யப்படாத கட்சி தேமுதிக எல்லாமே இப்போ அங்க போயிட்டாங்க அப்படிங்கும் போது அவ்வளவுதான், அது முடிச்சு போச்சு. இதுல புதிதாக யார் சேர போறாங்க என்னங்கிறது எல்லாமே அடுத்த கட்டமாக அதிமுக தரப்புல எடுக்க வேண்டிய நடவடிக்கை கட்சி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அவரு. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அது எதை சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தாவேகா வருமோ, ஏதாவது தூண்டில் இருக்கா தாவேகாக்கு? பிரகாஷ் சார், நம்ம இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல ஆனா அது நடந்தாலும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி கிடையாது. உங்களுக்கான செய்தியா இன்னும் அழுத்தம் இருக்கு, தூண்டில் இருக்குன்னு பிரகாஷ் சர்வர் சொல்றாரு. இல்ல சும்மா கிண்டலுக்கு சொல்றேன். தாவேகா பக்கம் இல்ல ஒரு நிமிஷம். இதுல என்னன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பம் முதலே சொல்லிக் கொண்டிருந்தது ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் தாவேகாவை ஊறுகாய் போல் பயன்படுத்த போகிறதுன்னு ஒவ்வொரு டிபேட்லயும் சொன்னேன். ஏன்னா இவங்க திமுக விட்டு போறாங்களா என்னங்கிறது இது ரொம்ப டூ லேட். இந்த கேம்ங்கிறது அவங்க ஒருவேளை தாவேகா பக்கம் போகணும்னு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அந்த கேம் இழுபறிங்கிறது ஒரு டூ லேட் கேம் அப்படிங்கறது தான் சொன்னேன். சோ அதனால அவங்க கொடுத்தாங்கன்னா கூட டிஎம்கே அவங்களுக்கு காங்கிரஸ்க்கு அவர்களுடைய இடத்தை காண்பித்து விட்டு
அப்படின்னா நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றேன், உங்களோட இடம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனா போது நான் அகாமடேட் பண்றேங்கிற அளவுலதான் இதை செய்திருக்கிறார்கள் நான் பாக்குறேன். ஏன்னா அழுத்தம் திருத்தமான விஷயங்கள் பல விஷயங்கள் காமிச்சு கூடுதலா ஒரு மாநிலங்கள் இடம் வாங்குச்சு அப்படின்னா தேமுதிக அதிமுகவை காமிச்சு கூடுதலா ஒரு இடம் வாங்கினாங்களா? இல்ல, அவங்களுக்கு இந்த ரெண்டு கட்சிகளோட ஆப்ஷன் இருக்குங்கிறதுனால இப்ப என்னன்னா, இப்ப தேமுதிகவை நீங்க அங்க என்னன்னா அவங்களுக்கு பெரிய ஓட் ஷேர் இல்ல, ஆனாலும் நீங்க எல்லா ஓட் ஷேரையும் கன்சாலிடேட் பண்றீங்க. இப்ப திமுக வந்து மிகப்பெரிய அளவுல தேனும் ஓடும் அளவுக்கு வந்து இங்க வந்து ஆட்சி கடந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்கு அப்படின்னாக்க சின்ன சின்ன கட்சிகள்ல கொண்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப எனக்கு எப்படி இருந்தாலும் நாங்க வெற்றி பெறணும். இப்ப தேமுதிக எல்லாம் போனா ஆனா ஓப்பனா கேட்போம், செலவு யார் பண்ண போறாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்க இருக்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கு உங்களுடைய பார்வையில ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கடுமையா இருக்கு, உங்களுடைய குற்றச்சாட்டு சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனம் இருந்திருந்தா இவ்வளவு நேரம் எல்லா கட்சிகளும் உங்களுடைய கூட்டணியை நோக்கி வந்திருக்கணும்ல? இல்ல அதையெல்லாம் தாண்டி அது திரும்பவும் சொல்லக்கூடியது அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டியும். இன்னொன்னு நான் ஓப்பனா சொல்றது விஷயம் இதுதான், எனக்கு அதிகப்படியான சீட்டுகள் ஒரு சில கட்சிகள் எந்த அளவுக்கு நினைச்சாங்கன்னாக்க எங்களுக்கு அதிகப்படியா சீட்டுகள் வேணும், அந்த சீட்டுகள் வேணும்னு நாங்க சொல்லும் போது முதல்ல இருந்து போட்டி போட்டா நீங்க வந்து யூ ஆர் எஸ்டாப்ளிஷிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் யுவர் பேஸ், அதுக்கு அடுத்தது வெற்றி, அந்த வெற்றிக்கு அப்புறம் வந்து அடுத்தது என்ன கேக்குறீங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனா இன்னைக்கு நானே இது ஒரே ரெண்டு கட்சியும் ஒன்னா நின்னுதா ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற அடிப்படையில தேர்தல் வெற்றி திமுகவை வீழ்த்துவது மட்டும்தான் நோக்கம் அப்படின்னு தான் இந்த கூட்டணியே அமைஞ்சது. இல்ல நான் திரும்பவும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்க கேட்டதோட ரிவர்சல் நான் கேட்கிறேன். இப்போ வந்து எல்லாமே பிரமாதமா ஆட்சி அமைச்சிட்டாங்க திமுக அப்படின்னாக்கா அவங்களுக்கு கூடுதலாக எதுக்கு கட்சிகள் தேவைப்படுறாங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்ல? அப்ப இருக்கும்போது என்னன்னாக்க இதுல வந்து நான் எனக்கு என்ன உனக்கு என்ன அப்படிங்கிற முறையில தான் இந்த கூட்டணிங்கிறது வந்து அமைய பெறுகிறதுங்கிறத நீங்க பாக்குறீங்க. இன்னொன்னு வந்து பர்செப்ஷன் பாருங்க, ஒரு பக்கம் தேர்தல்ல வந்து நீங்க பண்ணக்கூடிய பரப்புரைகள், அப்புறம் வந்து உங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணிகளுடைய அவங்களுடைய ஓட் ஷேர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட பர்செப்ஷன், பப்ளிக் பர்செப்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த இதுல. அதை வந்து இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து டேக்கிள் பண்ணணுங்கிற முறையில திமுக பல முன்னெடுப்புகளை எடுத்ததைத்தான் நம்ம பாக்குறோம். இப்போ நம்ம சொல்றோம் கடந்த காலங்கள்ல வந்து கடைசி நேரத்துல வந்தாக்க இது ஜெல் ஆகுமா அப்படின்னு பாஜக அதிமுக கூட்டணியை பத்தி கேட்டோம். இப்போ என்னன்னாக்க காங்கிரஸ் வந்துருச்சு, திமுக கூட்டணியில இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே இருந்தால் கூட அதுல வந்து இப்போ வந்து அவங்களுடைய தொண்டர்கள் 2 தரப்புலையும் இருக்காங்கன்னாக்கா, அதுவும் குறிப்பா சொல்லணும்னாக்க திமுக தரப்பு இவங்க என்ன மாதிரியான மனநிலையில இருப்பாங்க, அவங்க எவ்வளவு கோஆபரேட் பண்ண போறாங்க, ஜெல் ஆவாங்களா இந்த லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் நடந்ததுனால அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா இது எதிர்த்தரப்பை நோக்கி ஒரு இந்த மாதிரியான கேள்வி வைக்கப்படும் போது இதே மாதிரியான கேள்வி இந்த தரப்பையும் நோக்கி வைக்கப்படும்ங்கிறதுதான் பாயிண்ட். இதெல்லாம் பொறுத்து தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம எல்லாம் விவாதிக்கிறோம்னா இன்னையோட இது முடிஞ்சிட போறது கிடையாது. நம்ம தொடர்ந்து விவாதித்து கொண்டுதான் இருக்க போறோம், எலெக்ஷன் வரைக்கும் விவாதிக்க போறோம். இதுல வந்து புதுசு புதுசா நம்ம வந்து செனாரியோஸ் கொஞ்சம் இப்படி அப்படின்னு ஏதாவது மாறும், நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர்ல புதுசா தலைவுகள் வரும், நம்ம அதெல்லாம் தொடர்ந்து விவாதிக்க தான் போறோம். ஆனால் இன்றைய சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இறுதி செய்யப்பட்டிருக்கு திமுக தரப்புல, அதிமுக தரப்புல அவங்களும் இமீடியட்டா அது ஒரு வாரத்துல செய்வாங்கிறதையும் நம்ம பார்க்கணும்.